நேற்று தக்ஷினுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரகரிசி பொங்கல் பண்ணியிருந்தேன். 1 கப் வரகரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். குக்கரில் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் விட்டு கொஞ்சமாக சீரகம், மிளகு, கருவேப்பிலை, 1 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கணும். அப்புறம் ஊற வச்ச அரிசி பருப்பு போட்டு அரிசி பருப்பு சேர்த்து 1/4 டம்ளர் வந்துச்சு. 1/4 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் விசில் போட்டு 3 விசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் பொங்கல் சூப்பராகவே வந்துருந்துச்சு. இன்றைக்கி நான் தக்ஷினுக்கு பொங்கலில் பால் சேர்த்து தான் கொடுக்க போகிறேன். அதனால் 2 ஸ்பூன் பால் சேர்த்து கொடுத்தேன். தக்ஷுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லாவே சாப்பிட்டான். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை பழக்கப்படுத்துறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ ரீசெண்ட் டேஸில் தக்ஷினுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். தக்ஷும் கொஞ்சம் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுகீரை பொரியலும் 1 பாட் சாம்பாரும் ரெடி பண்ணியிருந்தேன். நாளைக்கு பொங்கலுக்கு ஊருக்கு கிளம்ப போகிறோம். தக்ஷினுக்கு ஸ்கூல் லீவ் சொல்லியாச்சு. 10 டேஸ் லீவ் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் பொங்கல் ஹாலிடேஸை எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து நாமக்கல் சேந்தமங்கலம். ஹஸ்பண்ட் வந்து சேலமில் வாழப்பாடி. ஸோ 2 ஊருமே கொஞ்சம் பக்கங்கிறதுனால எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுல பெருசாக கஷ்டம்லாம் இல்லை. அதனால் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் 2 ஊருக்குமே போயிட்டு 2 ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி நேட்டிவ் பிளேஸ்ன்னு யோசிக்கும்போது நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்குது. ஸோ தக்ஷினுக்கும் அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் இந்த மாதிரி நேட்டிவ் கூட்டிகிட்டு போய் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறோம். கூடவே வில்லேஜ் அட்மாஸ்ஃபியரும் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.